வார் ரூம்ங்கிறது வந்து அரசியல் காலத்துல ரொம்ப அதிகமா பேசப்படுற சமாச்சாரம். ஒரு 4-5 நாள் முன்னால தான் தேசிய பாஜக கூட்டத்துல வார் ரூம் அப்படிங்கிறது பேசப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திலேயே தமிழகத்திற்காக ஒரு ஸ்பெஷலா வார் ரூம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்க போறதா சொல்லியிருந்தாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல தான் அந்த வார் ரூம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வருது. என்ன அப்படின்னா, நோ தமிழ்நாடு போக்கஸ்னா தமிழ்நாடுக்குன்னு ஒரு வார் ரூம் இருக்கணும். அதுல அண்ணாமலையை போட்டுட்டு அண்ணாமலையே அந்த வார் ரூம் வந்து தலைமை வகிக்க சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும்? டிஎம்கே பற்றிய ரகசியங்கள், விடுதலை சிறுத்தைகள் பற்றிய, காங்கிரஸ் பற்றிய ரகசியங்கள் எல்லாம் மத்திய அரசு சேகரித்து கொடுக்கும். மத்திய அரசுக்கும் இந்த வார் ரூமுக்கும் பயங்கரமான க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும் அங்க. ஏன்னா நாடு முழுவதும் உளவுத்துறை தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, எல்லா மாநிலங்களையும் மத்திய அரசினுடைய உளவுத்துறை இருக்கு. எல்லாமே உங்க மாதிரி எந்த மாதிரி சாதாரணமா சட்டை போட்டுட்டு ரோட்ல போயிட்டு இருப்பான். தகவல் சேகரிச்சு அனுப்புவாங்க. இந்த வார் ரூம்ல அண்ணாமலைக்கு சென்ட்ரல் கவர்மெண்டே ரகசியத்தை எடுத்து வந்து கொடுப்பாங்க அப்படின்னா அப்ப பெரிய ஒரு விஷயம் வெளியில வர போகுது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. டைம் கேப் கொடுக்காம உடனே சுட்ட திருப்பி அடிக்கிறது, அதுக்கு அண்ணாமலை மாதிரி ஒரு ஆளு தான் வேணும். அப்போ இந்த செட்டப்புக்கு, வார் ரூம் செட்டப்புக்கு ஒரு தமிழ் அமுதனையோ இல்ல வாசுதேவனையோ போட முடியாது. அண்ணாமலை தான் கரெக்டான ஆளு. உதயநிதி என்னமா கிழின்னு கிழிச்சிடும், கோர்ட்ல குட்டினா தான் அவர் வாய் மூடுவாரு அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொல்லிட்டு போனாரு. அதனால உடனுக்குடன் பண்ணணும், டைம் லேக் இருக்கக்கூடாது, அடுத்தவங்களுடைய சூழ்ச்சியை முன்கூட்டியே தெரிஞ்சு முறியடிக்கணும். இதுதான் வாரணும். அதுக்கு அண்ணாமலை சரியான ஆளு அப்படின்னு. ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு வாசுதேவன் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஓகே சார். சார், தற்பொழுது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில புதுசா சில கட்சிகள் வந்து சேர்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அதே நேரத்துல அண்ணாமலை அவர்களுடைய வார் ரூம் ரிலேட்டபிளாவும் சில விஷயங்கள் வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ரெண்டு விஷயத்தையும் எப்படி ஒப்பிட்டு பார்க்கறது? ஏன்னா அண்ணாமலையினுடைய வார் ரூம் அப்படின்னாலே வந்து கொஞ்சம் பரபரப்பு செய்திகளுக்கு பஞ்சமில்லாத ஒரு வார் ரூமா இருக்கும். இப்போதைய வார் ரூம்ல என்னென்ன விஷயங்கள்லாம் வெளிவர போகுது? வார் ரூம்ங்கிறது ஒன்றும் இல்லை, சென்ட்ரல் ஹப் அப்படின்னு சொன்னா அந்த சக்கரத்துக்கு வந்து ஸ்போக்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் நடுவில் ஒரு ஹப்ல இணைச்சிருப்பாங்க. அதுதான் சக்கரத்துக்கு வலிமை ஊட்டக்கூடிய ஒரு சமாச்சாரம். இப்போ வார் ரூம்ங்கிறது வந்து அரசியல் காலத்துல ரொம்ப அதிகமா பேசப்படுற சமாச்சாரம். ஒரு 4-5 நாள் முன்னால தான் தேசிய பாஜக கூட்டத்துல தேசிய பொதுச் செயலாளர்கள் நியமனம் பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போதான் இந்த வார் ரூம் அப்படிங்கிறது பேசப்பட்டது. இதுல டெல்லியில தேசிய பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திலேயே தமிழகத்திற்காக ஒரு ஸ்பெஷலா வார் ரூம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்க போறதா சொல்லியிருந்தாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, இப்போ தமிழகம் அவங்களுடைய போக்கஸ்ல இருக்கு. இப்போ 4 ஸ்டேட்ஸ், முக்கியமான ஸ்டேட்ஸ். அஸ்ஸாம் உங்களுக்கு தெரியும், 10 வருஷமா பாஜக தான் ஆண்டுகிட்டு இருக்கு. முதல்ல சோனோவால் இருந்தாரு, இப்போ வந்து ஹேமந்தா பிஸ்வா சர்மா இருக்கிறாரு. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அங்க வந்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய இதுல இல்ல. ரெண்டாவது கேரளால வந்து இந்த உள்ளாட்சி தேர்தல்கள்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அபரிமிதமான வெற்றி கிடைச்சிருந்தது. அதாவது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கொஞ்சம் கூட முயற்சி பண்ணினா அங்க பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இத ரெண்டையுமே விட மூணாவது வெஸ்ட் பெங்கால்ல இந்த ட்ரிப்பு ஆட்சியை தொடக்கூடிய கண்டிஷன்ல பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. அடுத்ததாக தமிழ்நாடு என்ன பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு தான் ரொம்ப பெரிய சேலஞ்சாக உருவாகி இருக்கிறது. ஏன்னா வெஸ்ட் பெங்கால்லயும் அவங்க வந்து ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சிட்டாங்க. போன ட்ரிப்பு 77 எம்எல்ஏஸ் வந்தாங்க. இதுல வந்து கேரளாவில் வந்து எம்எல்ஏஸ் வரல அப்படின்னாலும் உள்ளாட்சி தேர்தலில் பிரமாதமா பண்ணியிருக்கிறாங்க. 2 கார்பரேஷன்ஸ் அவங்க பிடிச்சிருக்கிறாங்க, 4 முனிசிபாலிட்டிஸ் அவங்க பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ
அங்க வாக்கு விகிதம் அதிகமா இருக்கு. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை தலைவராக இருந்தபோது ஒரு நோட்டா கட்சிக்கு கம்பேர் செய்யப்பட்ட இந்த பாரதிய ஜனதா கட்சியை 11.24% கொண்டு வந்து நிறுத்தினாரு. அதுக்கப்புறமா தான் ஏடிஎம்கே கூட கூட்டணி வந்தது. கூட்டணி வந்த பிறகு அந்த தோற்றம் எப்படி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சில பேர் சொல்றாங்க டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படிங்கிறாங்க. சில பேர் சொல்றாங்க டிவிகே வர்சஸ் டிஎம்கே. அதாவது டிவிகே தான் முதன்மை சக்தி, அதுக்கு ஆப்போசிட்டா தான் டிஎம்கே இருக்கு. ஏடிஎம்கேயும் பாஜகவும் களத்தையே இல்லை, அதனால்தான் நாங்க அவங்களெல்லாம் பத்தி ஜாஸ்தி பேசல, விமர்சனம் செய்யல அப்படிங்கிற மாதிரியான சில உருட்டல்கள், சில நியாயப்படுத்தும் முயற்சிகள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. உருட்டல் சொன்னா நான் கொஞ்சம் விஜய் மாதிரி நான் பேச முடியாது பாருங்க. ஸ்டாலின் நேற்றுக்கு உருட்டுறாரு அப்படின்னு சொன்னாரு பாருங்க, அந்த மாதிரிலாம் நம்ம பேச முடியாது. அதனால இது மாதிரி நியாயப்படுத்தக்கூடிய முயற்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துலதான் அந்த வார் ரூம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வருது. என்ன அப்படின்னா, இப்போ இவர் நிதின் நவீன் அங்க ஜாயின் பண்ணி, நிதின் நவீன் சின்ஹா புதிய தலைவர், 45 வயசு தலைவர் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. இண்டி கூட்டணியில ராகுல் காந்தியினுடைய தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஏன்னா ராகுல் காந்தினால இந்த கள நிலவரத்தை புரிஞ்சிக்கவே முடியல. தமிழ்நாட்டுல கூட டிஎம்கே கூட அந்த கூட்டணியில அது எப்படி டீல் பண்றதுங்கிறது புரியாம தான் நிறைய பேர் ஆளுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எவ்வளவு ரசாபாசம் ஆயிருக்கு, எவ்வளவு காங்கிரஸ் கட்சிக்கே அவமானம் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஆனா இது வந்து காங்கிரஸ். இந்த பக்கம் பாரதிய ஜனதா கட்சி எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா எதை முதல்ல பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க, எதை அடுத்தது பண்ணணுமோ அதை அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா அடிமேல் அடி எடுத்து நகர்கிறது பாஜக அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னும் தமிழ்நாடு போக்கஸ்னா தமிழ்நாடுக்குன்னு ஒரு வார் ரூம் இருக்கணும். தமிழ்நாட்டுல வந்து எந்த மாதிரியான கேம்பெயின் ஆரம்பிக்கணும், தமிழ்நாட்டுல வாக்கு விகிதத்தை இன்னும் அதிகரிக்க செய்ய என்ன பண்ணணும், கூட்டணி கட்சிகளோட எப்படியெல்லாம் நம்ம வந்து டீல் பண்ணணும், யாரையெல்லாம் பேச வைக்கணும், தெருமுனை கூட்டங்கள் யார் நடத்துவது, சக்தி கேந்திரா பொறுப்பாளராக யாரை நியமிப்பது, இந்த மாதிரி பல சமாச்சாரங்கள், வேட்பாளர்கள், தொகுதி அடையாளங்கள். இப்போ 78 இடங்கள்ல அவங்க வந்து செகண்ட் பிளேஸ்ல வந்திருந்தாங்க 2024 மக்களவை தேர்தலில். அந்த இடங்கள் மொத்தமாவே கிடைக்குமாங்கிறது வேற விஷயம். ஒரு 40-45 இடங்கள் கொடுத்தாலும் கூட, 45 இடங்கள் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அமமுக டிடிவி தினகரன் சொன்னார் இல்லையா, என்னுடைய பங்கு அங்கிருந்து தான் வரும் அப்படின்ட்டு. என்னுடைய பங்கு பாஜகவினுடைய பங்குல இருந்து தான் வரும் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. அது மாதிரி இன்னும் எவ்வளவு பேருக்கு பங்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ப்ராபபிளி ஓபிஎஸ்க்கு கூட தான் பங்கு கொடுப்பாங்க பாஜக இருந்து. ஸோ தொகுதி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும், வேட்பாளர்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்தது வார் ரூம். வார் ரூம் அப்படின்னா இட் இஸ் பீஹைவ் மாதிரி, அதாவது ஒரு தேன்கூடு மாதிரி சுத்தி ஜனங்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சி அலுவலகங்கள் எல்லாமே சார், நான் சொல்றேன் சார், ஒரு சின்ன ஊருக்கு போய் நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேலூர் மாதிரி ஒரு ஊருக்கு போங்க, இல்ல ஸ்ரீரங்கம் மாதிரி ஒரு சின்ன ஊருக்கு போங்க, அங்க கூட நீங்க பாரதிய ஜனதா கட்சி ஆபீஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வரதும் போறதுமா இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க பிஸி ஆயிட்டு இருக்காங்க கட்சி வளர்க்கறதுலயும் கட்டமைப்பதுலயும், நேரேட்டிவ் செட் பண்றதுல, பிரச்சாரத்துல, இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த வார் ரூம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒருத்தர் தலைமை தாங்கணும். அந்த வார் ரூம் வந்து எல்லா விதமான தகவல்களை சேகரிக்கும். எதிர்கட்சி என்னென்ன பண்றாங்களோ, என்னென்ன சொல்றாங்களோ, அதுக்கெல்லாம் உடனுக்குடன் ரிப்ளை கொடுக்கறதுக்கான ஒரு அமைப்பு அங்க ஏற்படுத்தப்படும். அண்ணாமலை இருக்கும்போது தமிழ்நாட்டுல வார் ரூம் கான்செப்ட் இருக்கல. ஆனா அண்ணாமலை கூட இருந்த அந்த டீம் இருக்கு இல்லையா, அவங்களே ஒரு வார் ரூம் மாதிரி ஆக்ட் பண்ணினாங்க. அதாவது ஒரு பெரிய போர் நடக்கும்போது யாரு தலைமை, என்னென்ன மாதிரியான கமாண்ட் நம்ம பண்ணணும், என்னென்ன மாதிரியான வியூகங்கள் மாற்றம் பண்ணணும், இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். இப்போ இவங்க என்ன சொன்னாங்க, நிதின் நவீன் வந்து ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு வந்து தேசிய பொதுச் செயலாளர்கள் நியமிக்கணும் அப்படின்னுட்டு. மொத்தமாவே 6 பேர் தான். அந்த 6 பேர்ல 3 பேரை வந்து தொடருவாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, அவங்களுக்கு இன்னும் டைம் ஆகல. வினோத் தாவடேங்கிறவர், நான் அவரை பார்த்திருக்கேன், மகாராஷ்டிரால வேலை பண்ணும்போது நான் பார்த்திருக்கேன். தருண் சுக் ஒருத்தர், போன 2021 கூட அவர் இருந்தாரு. சுனில் பன்சல், இந்த 3 பேரும் தொடருவாங்க. அருண் சிங்கு,
துஷ்யந்த் கௌதம், ராதா மோகன் தாஸ், இவங்க 3 பேரும் தொடர மாட்டாங்க. இந்த 3 பேருக்கும் யாரு ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்பர் 1 பெயர் அண்ணாமலை பெயர் தான் இருக்கு. அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில பேர் சொல்றாங்க வானதி ஸ்ரீனிவாசன் பேர் இருக்குன்னுட்டு, நான் நம்பல இதை. ஏன்னா இந்த இந்த வேலையை வந்து மோஸ்ட் ப்ராபபிளி அவங்க வந்து லேடிஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க. டெல்லி பேஸ்ட் லேடிஸ்க்கு கொடுத்தாலும் கொடுப்பாங்க, தமிழ்நாடு பேஸ்ட் லேடிஸ்க்கு கொடுக்க முடியாது அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா இது வந்து ஆல் இண்டியா சமாச்சாரம். இட் இஸ் நாட் ஓன்லி அபவுட் தமிழ்நாடு. தமிழ்நாடு சென்ட்ரிக் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. இது தமிழ்நாடு வாரம் பத்தி நான் பேசல. ஐ எம் டாக்கிங் அபவுட் தேசிய பொதுச் செயலாளர்கள் நியமனம். அதுல அண்ணாமலையை போட்டுட்டு அண்ணாமலையே அந்த வார் ரூம் வந்து இது பண்ண சொல்லுவாங்க, தலைமை வகிக்க சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும்? அண்ணாமலை ஏற்கனவே பாருங்க, நீங்க இங்க தலைவரா இருக்காரு, தலைவரா இல்ல சாதாரண தொண்டரா இருக்கிறாரு, ஆடு மேய்க்கிறாரு. அப்படியே இருந்தாலும் கூட அவருடைய இந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில ஏதாவது ஒரு தொய்வு நடந்திருக்கா பாத்தீங்கன்னா அது கிடையவே கிடையாது. ஒரு சில இடங்கள்ல அவரால் முடியல அப்படிங்கிறதுனால போகல. அந்த 6 தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக நியமிச்ச போது அவர் சொன்னாரு, முதல்ல நீங்க வந்து சரி பண்ணுங்க அப்படின்னாரு. அதாவது இந்த மாதிரி இது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணும் கொடுத்தா நாங்க எப்படி பண்றது, பக்கத்துல இருக்கிற மாதிரி தொகுதிகளா கொடுத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய நேரம் வந்து போக்குவரத்துல வேஸ்ட் ஆகாது, இன்னும் அதிகமான பங்களிப்பு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. காலையில வந்து உங்களுக்கு இது நடக்கிறது, மண்டல செயலாளர்களுடைய இதெல்லாம் நடக்கிறது, அதுக்கு அவர் போகல. தொகுதி பொறுப்பாளர்களுடைய மீட்டிங்க்கு அவர் போகல. ஏன்னா அவர் இந்த பொறுப்பை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. சாயங்காலம் கரெக்டா ஆர்எஸ்எஸ் மீட்டிங்க்கு போறாரு. ஏன்? அவர் ஆர்எஸ்எஸ் காரரே இல்லையா, அடிப்படை உறுப்பினரே கிடையாது. என்ன மாதிரி தான் அவரும், நானும் அடிப்படை உறுப்பினர் கிடையாது. ஆனா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை உள்வாங்கி கொண்டவர்கள். அண்ணாமலை போறாரு. போன இடத்துல என்ன பண்றாரு, கரெக்டா தன்னுடைய மைண்ட்ல என்ன வரதோ அதை சொல்லிடுறாரு. நீங்க தொகுதி பொறுப்பாளர்களை ஏன் போடுறீங்க, முதல்ல தேர்தல் வியூகம் என்ன, எப்படி நம்ம பரப்புரை ஆரம்பிக்க போறோம், தெருமுனை கூட்டங்கள், மாவட்ட கூட்டங்கள், தொகுதி வாரியான கூட்டங்கள், அதுக்கப்புறமா கூட்டணியுடன் சேர்ந்த மாநாடுகள். ஏன்னா கூட்டணியோட நாங்க இருக்கோம் அப்படிங்கிற அந்த கூட்டணி பலத்தை காமிக்கணும் இல்லையா, அதெல்லாம் நீங்க எப்படி பண்ண போறீங்க, என்னென்ன பாயிண்ட்ஸை நம்ம வந்து ஹைலைட் பண்ணணும், தேர்தல் அறிக்கையில நம்ம என்னென்ன கொண்டு வரணும், இதெல்லாம் தான் நம்ம முதல்ல பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்க பொறுப்பாளர்கள் போடுங்க அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அதாவது அவர் என்ன ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா என்ன சொன்னார் தெரியுமா, மாட்டு வண்டிக்கு மாடை வண்டிக்கு முன்னால கட்டுங்க, பின்னால கட்டாதீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகே சார், இப்போ இந்த விஷயங்கள்லாம் இந்த நேரத்துல வந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னாலும் அந்த வார் ரூம்ல ஏதாவது ரகசியங்கள் ஏதாவது வெளியில வருமா எப்படி? இல்ல, வார் ரூம் ரகசியங்கள் வந்து நீங்க பாருங்க ரொம்ப சீரியஸா கேக்குறீங்க. இதை வந்து நான் உண்மையிலேயே சொல்றதா என்னங்கிறது தெரியல. மத்தியில ஆளுறது பாஜக, தமிழகத்துல ஆளுறது டிஎம்கே. இப்போ டிஎம்கே தரப்புல இருந்து எந்த விதமான ரகசியங்களும் கசியாது. ஏன்னா டிஎம்கே, அதாவது இந்த தமிழக உளவுத்துறையை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேக்கு தான் கொடுப்பாங்க. அதுவும் முதல்வருக்கு கொடுக்குறாங்களோ இல்லையோ, முதல்வருடைய மாப்பிள்ளைக்கு கண்டிப்பா அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் டிஃபேக்டோ சீஃப் மினிஸ்டர். தமிழ்நாட்டில் 2-3 சீஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அதுல ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து அவர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ தமிழகத்துல இருந்து எந்த விதமான உதவியும் கிடைக்க போறது இல்லை. நீங்க சொல்ற அந்த ரகசியங்கள், அதாவது அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ரகசியங்கள் வேற. பாரதிய ஜனதா கட்சியுடைய ரகசியங்கள் எல்லாம் அவங்க கையில போய் மாட்டிக்கும். இப்போ டிஎம்கே பற்றிய ரகசியங்கள், விடுதலை சிறுத்தைகள் பற்றிய, காங்கிரஸ் பற்றிய ரகசியங்கள் எல்லாம் மத்திய அரசு சேகரித்து கொடுக்கும். மத்திய அரசுக்கும் இந்த வார் ரூமுக்கும் பயங்கரமான க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும் அங்க. ஏன்னா நாடு முழுவதும் உளவுத்துறை தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, மத்திய அரசுக்கு எல்லா மாநிலங்களையும் மத்திய அரசனுடைய உளவுத்துறை இருக்கு. எல்லாமே உங்களை மாதிரி எந்த மாதிரி சாதாரணமா சட்டை போட்டுட்டு ரோட்ல போயிட்டு இருப்பான், தகவல் சேகரிச்சு அனுப்புவான். ஓகே, இவங்கெல்லாம் போலீஸ் யூனிஃபார்ம் மாதிரி எல்லாம் வரமாட்டாங்க, பயங்கரமான தகவல் சேகரிச்சுட்டு அனுப்புவாங்க. அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் அமைப்பு இருக்கு, அவங்களும் தகவல் சேகரிப்பாங்க. இந்த வார் ரூம்ல அண்ணாமலைக்கு சென்ட்ரல் கவர்மெண்டே ரகசியத்தை எடுத்து வந்து கொடுப்பாங்க அப்படின்னா அப்ப பெரிய ஒரு விஷயம் வெளியில வர போகுது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ டிஎம்கே வந்து, அதாவது நீங்க கொஞ்சம் மாத்தி சொல்றேன், மத்திய அரசு இதுக்கு ஒன்றும் செய்யாது. ஏன்னா மத்திய அரசு வந்து பார்ட்டி நியூட்ரலா தான் இருக்கணும். அதாவது அவங்களுடைய கொள்கைகள் அடிப்படையில திட்டங்கள் பண்ணினாலும் கூட இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் அவங்க இன்வால்வ் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா மத்திய அரசிலிருந்து சில தகவல்கள் கசிய விடப்படும், பாஜக அதை கையில எடுக்கும்.
அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ அவங்க வந்து ஆல்ரெடி இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இடி, சிபிஐ இவங்கெல்லாம் ஆல்ரெடி வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ KN நேருவோட சமாச்சாரம் உங்களுக்கு தெரியும். இது முதல்லயே தெரிஞ்சதுதான். ஆனா இன்னும் என்னென்னமோ வெளில வரப்போறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா, அதனுடைய முதல் தகவல் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திற்கு தான் கிடைக்கும். அதுதான் வார் ரூமுடைய வேலை. அந்த தகவல் கிடைக்க கிடைக்க அதை வந்து ஆம்பிளிஃபை பண்ணி மக்களிடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது, பரப்புரை, அதனுடைய ஆதாரத்தின் மேல பரப்புரை பண்ற, அந்த அடிப்படையில பரப்புரை பண்றது, இதெல்லாம் தான் வார் ரூம்ல பண்ற வேலை. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, இதுல நீங்க அண்ணாமலை கனெக்ட் பண்ணி விட்டீங்க, அதனால நான் சொல்றேன். இப்போ எதையுமே ரியல் டைம் அப்படின்னு ஒண்ணு உண்டுங்க. RTGS அப்படிமா பேங்க்ல எல்லாம் ஒரு காலத்துல இருந்தது. ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் அப்படிம்பாங்க. ரியல் டைம்னா ஒண்ணும் இல்ல, அங்க நடக்கிறது. இப்போ எப்படி டிபிடி, அதாவது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்லாம் நீங்க ஒரு அக்கௌண்ட்ல நீங்க வந்து ஓகே பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, ஒரு 10 லட்சம் விவசாயிகள் அக்கௌண்ட்ல, 10 கோடி விவசாயிகள் அக்கௌண்ட்ல பணம் போய் சேருது பாருங்க. ரியல் டைம். டைம் கேப்பே கிடையாது. நீங்க டைம் கேப் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அடுத்தவன் சுதாரிச்சுக்குவான். ஸோ டைம் கேப் கொடுக்காம உடனே சுட சுட திருப்பி அடிக்கிறது, அதுக்கு அண்ணாமலை மாதிரி ஒரு ஆளு தான் வேணும். ஏன்னா அண்ணாமலை வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காரோ, அவர் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரோ, என்ன பண்ணிட்டு இருக்கிறாரோ, அங்கெல்லாம் அவருடைய மைண்ட்ல வந்து இது ஒண்ணுதான் ஓடிக்கிட்டு இருக்கும். தகவல் சேகரிச்சுக்கிட்டே இருப்பாரு. இதுக்கு ரிப்ளை பண்ணும், இதுக்கு அப்படி ரிப்ளை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்போ இந்த செட்டப்புக்கு, வார் ரூம் செட்டப்புக்கு ஒரு தமிழ் அமுதனையோ இல்ல வாசுதேவனையோ போட முடியாது. அண்ணாமலை தான் கரெக்டான ஆளு அதுக்கு. இப்போ அதனால அவர் இப்போ என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, தேசிய பொதுச் செயலாளர்கள்ல அது ஒருத்தரா போட்டுடுவாரு. ஏன்னா ஆல்ரெடி அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் குய்யோ முறையோன்னு குதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ எங்க தலைவரை கண்டுக்கவே இல்லையே, எங்க தலைவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கலையே, ஒரு கவர்னரா கொடுக்கலையே, மத்திய அரசு அமைச்சரா கொடுக்கலையே, எப்படிங்க கொடுப்பாங்க? அவருக்கு 1008 வேலை இருக்கு. மத்திய அமைச்சர் ஆயிட்டார் சொன்னா தேர்தல கம்ப்ளீட்டா கவனம் செலுத்த முடியாதுங்க. கவர்னர் ஆயிட்டார் சொன்னா அப்புறம் கம்ப்ளீட்டா கட்சி பாலிடிக்ஸே போச்சு. இதுதான் நீங்க எதிர்பார்க்கறீங்களா? அண்ணாமலை ஆதரவாளர்களும் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் சார். அண்ணாமலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சி தலைமைக்கு நல்லாவே தெரியும். அவங்க கரெக்டா பண்ணுவாங்க. ஏன்னா அவரு மோடியை விட மோசமான ஒரு அதிரடி அரசியல்வாதி அண்ணாமலை. இதை எழுதிக்கிங்க. மோடியாவது ஓரளவுக்கு கொஞ்சம் நெளிவு சுழிவா பாப்பாரு. இவருக்கு அதுவும் கிடையாது. ஸ்ட்ரைட்டா அடிச்சு மண்டல அடிச்சு போட்டுருவாரு. அந்த மாதிரியான ஒரு ஆளை எப்படி பண்ணுவாங்கன்னா அவர் தான். ஏன்னா அவருடைய டெம்பரமெண்ட், அவருடைய டெண்டன்சி, இந்த ரெண்டுக்குமே அவருடைய புத்திசாலித்தனம். அதுக்கு நேற்றுக்கு முந்தா நாள் கூட அந்த மீட்டிங்ல ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு மீட்டிங் போடுறாரு. 43 நிமிஷம் பேசிருக்கிறாரு பாருங்க. உதயநிதி என்னமா கிழின்னு கிழிச்சிடும், கோர்ட்ல குட்டினா தான் அவர் வாய் மூடுவாரு அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொல்லிட்டு போனாரு. அதனால உடனுக்குடன் பண்ணணும், டைம் லேக் இருக்கக்கூடாது. அடுத்தவங்களுடைய சூழ்ச்சியை முன்கூட்டியே தெரிஞ்சு முறியடிக்கணும். இதுதான் வரணும். அதுக்கு அண்ணாமலை சரியான ஆளு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். என்ன ஆகுங்கிறது எனக்கு தெரியாது. ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.